சொல்லுங்கம்மா. இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்பா வந்துட்டாரா வீட்டுக்கு? சரி. ஆ. செலவுக்கெலாம் காசு இருக்குமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைம்மா, சளி பிடிச்சிருக்கு. அதான் குரல் ஒரு மாதிரி இருக்குது. படிப்பில் நல்லா போகுதுமா. அம்மா. மடியில் படுத்துக்கணும் போல இருக்குமா. அப்புறம் கூப்பிடுறேம்மா. தூங்கலையா? தூக்கம் வரலடா. என்ன பண்ண இப்போ? சும்மா தூக்கம் வரலன்னு பால்கனியில் நின்றுட்டு இருந்தேன். தூக்கம் வரலன்னா பால்கனி மேலே ஏறி நின்னியா? என்னால் மறக்க முடியலடா. ஸ்கூலில் இருந்து லவ் பண்ணோம். அவளை வச்சிருந்த இடத்துல நூற்றியை வச்சு யோசிக்க கூட வேணாம் முடியும். அது எப்படி அவளை மறக்க முடியும் ஈஸியாக? சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும். சாகணும்னு போயிட்டு ஏன் சாகலை? யாருக்காக சாகணும்னு முடிப்பானோ அவளே கண்மடி வந்து நிற்கிறடா. எப்படா சாக முடியும்? அது சரி, கடைசியாக யார்கிட்டயே ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன சொன்னாங்க? சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. உனக்கு பிரேக்கப் ஆகி 3-4 மாதம் இருக்கும். ஆனால் என்ன, உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுறேன்னு நினச்சிட்டு உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. மறக்க முடியலடா. மறந்து தான் ஆகணும். உனக்கு ஒரு பணம் தேவைன்னா அனுப்புறதுக்கு அப்பா இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் எங்கள் எல்லாரையும் விட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டல. அந்த ஒரு பொண்ணுக்காக சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் உன்னையே நினச்சிட்டு இருக்கிறவங்க அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்காகவும் வாழணும்னு யோசிக்க மாட்டியா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன்னோட விருப்பம். நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எந்திரிச்சு வர்றதா இருந்தால் என் கூட வா. இல்லையா போய் சாவு.